பைக்ல போயிட்டு இருந்த ஒரு பையனும் பொண்ணும் திடீரென தீப்பத்தி எரிஞ்சிட்டாங்க. இப்படிதான் அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சுற்றி இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். பைக்கையும் இளம் பெண்ணின் பையையும் ஆராய்ந்திருக்கிறார்கள். இருவர் மீதும் பற்றி எறிந்த தீயை அணைத்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அடிக்கிற வெயிலின் வெப்பத்தால் பைக் பற்றி எரிந்து அவர்கள் மீது தீ பரவி இருக்கலாம் என்றுதான் அந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் முதலில் கூறினார்கள். போலீசாரும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைத்திருந்தனர். ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த இளம்பெண் கொடுத்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர வைத்திருக்கிறது. நடந்திருப்பது சூசைட் அட்டெம்ப்ட். இந்த பயங்கரத்துக்கு காரணம் காதல் சண்டை. மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் ஆகாஷ். 24 வயதான இவர் பூம்புகார் கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வந்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் புவனகிரி கச்சப்பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த சிந்துஜா 22 வயதான இவர் மயிலாடுதுறை ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கல்லூரியில் BA 2ஆம் ஆண்டு பொருளாதாரம் பயின்று வந்திருக்கிறார். கல்லூரிக்கு சென்று வரும்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் காதலாக மாற இருவரும் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஆகாஷ் உறவுக்கார பெண் ஒருவரிடம் பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் சிந்துஜாவுக்கு தெரியவர அவர் ஆகாஷை கண்டித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட 1 மாதத்துக்கு முன்பு ஆகாஷ் மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அதன் பிறகு அந்த பிரச்சனை ஓரளவு தணிந்திருக்கிறது. ஆனால் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாக கடந்த சில நாட்களாக ஆகாஷ் மீண்டும் அந்த பெண்ணோடு பேசியதாக கூறப்படுகிறது. இது சிந்துஜாவுக்கு தெரிந்ததும் அவர் கொதித்து போயிருக்கிறார். காதலனின் நம்பிக்கை துரோகம் அவரை வாட்டி வதைத்திருக்கிறது. இதனால் கடந்த சில நாட்களாகவே இருவருக்கும் இடையே 2வது காதல் தொடர்பாக பிரச்சனை நடந்து வந்ததாக கூறப்படுகிறது. காதலன் தன்னை கைவிட்டு விடுவாரோ என்ற பயம் சிந்துஜாவின் மனதை அரித்தெடுத்திருக்கிறது. அதன் விளைவாக அவர் ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். சம்பவத்தன்று காதலனை அழைத்துக் கொண்டு சிந்துஜா பூம்புகார் கடற்கரைக்கு சென்றிருக்கிறார். அங்கு மீண்டும் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. மாலையானதும் காதலர்கள் பைக்கில் வீடு திரும்பியிருக்கிறார்கள். மயிலாடுதுறை பாலக்கரை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது உறவுக்கார பெண்ணோடு பேச வேண்டாம் என ஆகாஷிடம் கடைசியாக ஒருமுறை கேட்டிருக்கிறார் சிந்துஜா. ஆனால் ஆகாஷ் அப்படிதான் பேசுவேன் என கூறியிருக்கிறார். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி இருக்கிறது. உடனே மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து சிந்துஜா தன் மீது ஊற்றியிருக்கிறார். அது ஆகாஷ் மீதும் தெரித்திருக்கிறது. அவர் நிதானிப்பதற்குள் திடீரென தீ வைத்திருக்கிறார் சிந்துஜா. இருவரும் தீயில் அலறி துடித்திருக்கிறார்கள். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். ஆகாஷ் 60%, சிந்துஜா 40% தீக்காயம் அடைந்ததால் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரிடமும் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.